ஆமென். வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம், மாலை வணக்கங்களை கூறுவோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இந்த பாடத்துக்கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்தில் வர நீங்கள் செய்த இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியம் என்னவென்றால், வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்தோம். அதாவது விரும்ப வேண்டிய வெளிப்பாடு என்று சொல்லி ஒரு தலைப்பிலே இந்த நாட்களில் நேற்றைய நாட்களிலே நாங்கள் பேசினோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைய நாட்களிலே நாங்கள் பேச போற காரியம் என்னவென்றால், எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த வெளிப்பாடுகள்ல கூட ரெண்டு விதமான வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக விரும்ப வேண்டிய வெளிப்பாடுகள், அடுத்தது எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடுகள். அதை பாருங்கள், இந்த நாட்களிலே வேதத்திலே அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, சாதாரணமாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் கூட இந்த நாட்களிலே அவர்கள் கூட இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடுகளை பெற்றார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே அந்த நேற்றைய நாட்களிலே பார்த்தபடி இந்த விரும்ப வேண்டிய வெளிப்பாடுகள் என்று சொல்லி சொன்னால், அந்த வெளிப்பாடுகளை தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாட்டின் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த விரும்பின அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஒரு கிரயங்களை கொடுத்து காத்திருக்க வேண்டிய காலமாகவும் காத்திருக்க வேண்டிய நேரமாகவும் அங்கே இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் 24 வருஷங்கள் இந்த நாட்கள் என்ன செய்தார்? காத்திருந்தார். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்கள், யோசேப்பு 17 வயசுல இந்த நாட்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் இந்த நாட்களில் உடனே அந்த தேவன் தன்னுடைய அந்த காரியத்தை அவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்தையோ அவருக்கு கொடுத்த அந்த கனவையோ அங்கே செயல்படுத்துவதற்கு கொண்டு வரவில்லை. ஒரு உபத்திரவங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே தான் இந்த நாட்கள் என்ன செய்தார் ஆண்டவர்? அதை இந்த நாட்களை கடைசியாக கொண்டு வந்து அவர் அந்த பக்குவம் அடைந்ததற்கு பின்பாகத்தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதை அவருக்கு வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த விரும்ப வேண்டிய வெளிப்பாடுகளா இருந்தது. இன்றைய நாட்களிலே பாருங்கள், எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடு. இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டு என்னத்தை எதிர்க்கிறோம்? முதலாவதாக அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் முதலாவதாக. இரண்டாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த பூமியினுடைய நிலைப்பாடு என்ன நிலைப்பாடுல இந்த நாட்களிலே பூமி போகும் என்பதை கூட இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களிலே எதிர்நோக்கி கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் அது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது ஆண்டவர் அறியாத பிள்ளைகளா இருக்கலாம், அவர்களுக்குள்ள இன்றைய கூட ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இந்த நாட்களில் இருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும், அந்த எதிர்காலம் எப்படியாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த எதிர்காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சில பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு யோசனையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏண்டா பாருங்க, இந்த கொரோனா காலம் வந்ததற்கு பின்பாக அநேக குடும்பங்கள் இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த கொரோனாவின் ஊசி மூலமா இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வழியில பாருங்கள், அந்த ஒரு சில பிள்ளைகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த கொரோனா வைரஸ் மூலமா இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் தங்களுடைய அந்த பலத்தை இழந்தவர்களா இந்த நாட்களிலே அவர்கள் என்ன காரியம் செய்யலாம் என்று கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் 2.5 வருஷங்களுக்கு மேலாக வேலைக்கே போகாதபடி இந்த நாட்களில் ஒரு வெறுப்போடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் இந்த நாட்களிலே தங்களை தாங்கள் மாய்த்து தற்கொலை செய்தவர்கள் கூட இந்த நாட்களில் இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எதிர்நோக்க வேண்டிய அவருடைய காரியங்கள். அப்ப அவர்களுக்கு வர வேண்டிய வெளிப்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சரீரத்திலே ஒரு சுகத்தை தான் அவர்கள் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை மறுபடியுமாய் அல்லது ஆண்டவர் அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே
ஒரு கடவுள் என்றொருத்தர் இருந்தால் இந்த நாட்கள் என்ன செய்வார்? இந்த நாட்களிலே எனக்கு ஒரு சுகத்தை தந்து இந்த நாட்களை காரியத்தை செய்வார். பெற்றோர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுள் ஒருவர் இந்த நாட்களில் இருப்பாரா இருந்தால் அவர் இந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து அவர்களை காலூன்று நிற்கும்படியாக செய்வார்களா என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்நோக்கோடு இந்த நாட்களிலே அந்த காரியத்துக்காக காத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளுக்கு இப்ப பாருங்கள், இதே 2 வகையான வெளிப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பாருங்கள், தேவனுடைய வெளிப்பாடு அது இயற்கையிலே உள்ளது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அது நேச்சுரல். தேவனுடைய வெளிப்பாடு எப்படியா இருக்கிறது? நேச்சுரல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை இந்த நாட்களிலே பகுத்தறிவினாலே புரிந்து கொள்ளலாம். ஆனால் மனிதன் பாவங்களில் கட்டுண்டவனாக இருக்கும் பொழுது தனது ஆத்மாவில் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாரம் உண்டானவனாய் இருக்கும் பொழுது இயற்கை பகுதிக்கு தகுந்த வெளிச்சத்தையும் விடுதலையும் அளிக்கும் வல்லமையினை இந்த நாட்களிலே இழந்து விடுகிறான். அப்ப பகுத்தறிவாளர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்களாம்? இதற்கு சாட்சியாக அங்கே சாட்சி பகிர்வதை இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு மனுஷனுக்கு பகுத்தறிகிற தன்மை இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அந்த பகுத்தறிகிற தன்மை இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால்தான் அவன் இந்த நாட்களிலே அந்த தேவனுடைய ஈவுகளையும் தேவனுடைய காரியத்தையும் அங்கே உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில பேர் இங்க பாருங்க, நோய் வந்த உடனே அந்த நாட்களை பாருங்க அழுத்து போயிடும் ஐயா. சில பேருக்கு எப்படின்னு சொல்லிச்சேன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு காசுகளை கொடுத்து இந்த வருத்தங்களுக்குரிய காரியங்கள் இந்த நாட்களை பார்ப்பார்கள். இப்படியே பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாசம் 2 வருஷம் அப்படியாக பார்க்கிற வேளையிலே பணமும் செலவழிஞ்சு கடைசியாக எனக்கு சுகம் வந்தாலும் சரி சுகம் வராவிட்டாலும் சரி ஒன்றுமே வேண்டாம் என்ற நிலவையில் இந்த நாட்கள் இருக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவு இல்லாத நிமித்தம் தான் அப்படியாக செய்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தேவனை அறிந்தவர்களா இருக்கிற வேளையிலே அவர்களுக்கு அங்கே இந்த நாட்களிலே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். இப்ப உதாரணமாக பாருங்கள், ஒரு முறை ஒரு காரியத்தை ஒன்றை நான் இந்த நாட்களில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்றை இந்த நாட்களில் வாசித்தேன். ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த நாட்களிலே கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் அடிக்கடி போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த தெரப்பி செய்ய வேண்டும். அந்த அப்படியான சூழ்நிலையிலே அவர்கள் செய்து கொண்டிருந்த வேளையிலே அவருக்குள்ளே திடீரென்று இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ஆனால் அந்த ஆண்டவர்ல உண்மையான பற்று இல்லை, ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவரா இருந்தாலும் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த திடீரென்று அவர்களுக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. என்னவென்று சொல்லிச்சாலும் அந்த வேதத்தை வேண்டி வேதத்தை வாசித்து வேதத்துள்ள காரியங்களை பார்ப்போம்னு சொல்லி அப்படியாக அந்த பெண் என்ன செய்தார்கள் சொன்னால் கர்த்தருடைய அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த நாட்களிலே அவள் தொடர்ந்து இந்த நாட்களில் சும்மா இருக்கிற நேரத்திலே வாசித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். அது மனதுக்குள்ளே உச்சரித்து வாசித்துக் கொண்டே இருந்தார்கள். இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்த வந்த நாட்களிலே அவர் அந்த திரும்ப அந்த தெரப்பிக்கு போகிற வேளையிலே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய காரியத்திலே சரியான இம்ப்ரூவ் இருக்கிறதே என்று சொல்லி சொன்னார்கள். என்ன காரியம் என்று சொன்னால் உங்களுடைய நோய்கள் அதாவது அந்த பாக்டீரியாவுகளை எதிர்ப்பு சக்தி இந்த நாட்கள் என்ன செய்கிறது, அதோடைய தன்மையை குறைச்சி இந்த நாட்களில் உங்களுடைய சரீரம் ஒரு நோமலான ஒரு சரீரமாக அந்த இடத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்ப என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற வழியில் இவர்கள் ஒன்றுமே மறுமொழி சொல்லவில்லை. இந்த நாட்களிலே அவர்கள் சொன்ன அந்த காரியத்தின் நிமித்தம் இன்னுமா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த வாலிப அந்த பெண்ணுக்கு வேதத்திலே இன்னுமாய் நான் டீப்பாக போக வேண்டும், வேதத்தில் உள்ள காரியங்களை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால் தொடர்ந்து அங்கே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களை வாசித்தாள், அந்த வேதத்துள்ள காரியங்களை அறிந்து கொண்டாள். அதற்கு பின்னால் முடிவிலே என்ன நடந்ததுன்னு சொன்னால் கம்ப்ளீட்டா அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் இங்கே தேவனுடைய காரியத்தை நாங்கள் பகுத்தறிந்து இந்த நாட்களிலே சரியான வழியிலே சரியான செயல்பாட்டிலே இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை இந்த நாட்களிலே தர வல்லவர். இப்ப பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அவருடைய தழும்புகளினால் சுகமானோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தழும்புகளினால் சுகமானோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்? அவருடைய தழும்புகள் அங்கே நம்மை சுகமாக்குறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அவருடைய தழும்புகளை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் we are going to receive, அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
அந்த தழும்புகளை இந்த நாட்களில், அந்த தழும்புகள் எனக்கு எனக்கு என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அந்த தழும்பு தன்னுடைய காரியத்தை இந்த நாட்களில் செய்யும். ஆண்டோடைய அந்த தழும்புகள் இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்திலே ஒரு மிரக்கலை இந்த நாட்களை உண்டாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார் தானே. அவர் இந்த நாட்களை பாருங்கள், அற்புதங்களை செய்கிறதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கேட்பார். நான் இதை செய்வேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அவர்கள் அந்த இடத்துல ஒரு சிலர் சொல்வாங்க, ஆமா ஆண்டவர் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுவார், அந்த நாட்களை இவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அங்கே அவனுக்கு போய் கையை வச்சு ஜெபிச்சு காரியங்களை செய்கிறேன், நீ போ உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களிலே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைக்கு ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தன்மை இருக்கிறது மட்டுமல்ல, இந்த சரீரத்தில் உள்ள பலவீனங்களை நீக்குவதற்கும் தன்மை இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு லேசான வார்த்தை இல்லை. அது சாதாரணமா நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஒரு மருந்தாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்தன் கூட பாடுகிறான், வசனம் எனக்கு உணவாகும். அந்த அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே உம்முடைய வசனத்தை நான் உட்கொள்ளுகிற வேளையிலே அது எனக்கு மருந்தாகுதுன்னு சொல்லி இந்த நாட்களே படிக்கிறார். அப்ப பாருங்கள், என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய அந்த வசனத்தினாலே தொடப்பட்ட அந்த பக்தன் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே இருந்த ஏதா ஒரு கொடூரமான நோயினாலே இந்த நாட்களே பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையினால் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களில் சுகத்தை பெறுகிறார். தழும்பினாலே இந்த நாட்களில் என்ன செய்கிறார், சுகத்தை பெறுகிறார் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதைத்தான் இந்த நாட்கள் உதாரணமாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடு என்னவென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சரீரத்திலே பலவீனத்தோடு இருந்தால் நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்க வேண்டும்? பலத்தை கர்த்தர் தர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்க வேண்டும். எதிர்நோக்க வேண்டிய காரியம், அதாவது பரலோகத்திலே இந்த நாட்களிலே எனக்கு அந்த காரியம் இருக்க வேண்டும். முதல்ல பாருங்க, இந்த நாட்கள் எப்படி என்று பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஒரு சபைக்குள்ள போனோம்னா பிரசங்கத்தை கேட்கிறோம், நல்லது. இன்றைக்கு போதவர் பிரசங்கம் பண்ணுகிறார், வித்தியாசமான முறையில பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்கிற வேளையில உடனே அந்த பிரசங்கத்தை என்ன செய்கிறோம்? உடனே அப்படியே அதுல விட்டுட்டு வருகிறோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு ஆலயத்தில், ஒரு ஆங்கில ஆலயத்தில் இந்த நாட்களை இருந்து ஆராதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பெண்மணி அவர்கள் இந்த நாட்களில் அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் இந்த நாட்களில் எங்களுடைய அந்த இருந்த சீட்டுகளே முன் சீட்ல இந்த நாட்கள் இருந்தார்கள். அந்த பெண் என்ன செய்வார்கள் சொன்னாங்க, வசனத்தை பேசுகிற வேளையில் அந்த வசனத்தை பேசுகிற ஊழியரை பார்க்கவில்லை, பாஸ்டரை பார்க்கவில்லை. பாஸ்டர் எப்படி இருக்கிறார், கருப்பா இருக்கிறாரா, சோப்பா இருக்கிறாரா, நல்லவரா கெட்டவரா, அவரை குறித்து கவனிக்கல. கர்த்தருடைய வசனம் வருகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நாட்கள் ஐ ரிசீவ் திஸ் வசனம், திஸ் ஃபார் மீ, எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி அந்த கையால வேண்டி அதை பெற்றுக்கொள்ளுகிற விதமாக அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அந்த வசனத்தை ஆவலோடு இந்த நாட்களை பெற்றுக்கொள்கிறார். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால், இந்த வசனம் பாருங்க, சில பேர் இந்த நாட்களை சொல்லுவாங்க, இந்த நாட்களை மனம் திரும்புன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, இது எனக்கு இல்ல, பக்கத்துல பார்த்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் அந்த காரியம் வேண்டாம், அவர் தான் குழப்பம் செய்யறாருன்னு சொல்லி நாங்க நினைப்போம். அது தவறான காரியம். மனம் திரும்புதல் என்று சொல்லி சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் அது ஒரு கொமனான காரியம். இன்றைக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வழியில இன்றைக்கு தவறு செய்திருப்போம். கண்களின் இச்சைகள் இருக்கிறது, இருதயத்தின் நினைவால மற்றவனை அமுக்க வேணும், மற்றவருடைய காரியத்தை செயல்பட வேணும் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நோக்கம் கொண்டிருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிற காரியம், அந்த வார்த்தை இந்த நாட்களில் எல்லாருக்கும் உரிய காரியம். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏண்டா வேதமே தெளிவா சொல்லுகிறது, மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கிற வழியில் அவன் பாவத்திலே கற்பந்தரித்து, பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வளர்ந்து, பாவத்திலே செயல்பட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்? ஆண்டவரை அறியாவிட்டால் அவன் பாவத்திலே இந்த நாட்களை மறுபடியுமாய் தள்ளப்படுகிறதை, மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே? இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் பரிசுத்தமா பிறக்கிறது இல்லை. ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, மனுஷன் இந்த நாட்களில் எப்படி பிறக்கிறான்? பாவத்திலாம் பிறக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாவ இச்சை நிமித்தம் தான் இந்த நாட்களில் இந்த காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவத்திலே நான் பிறந்திருக்கிறேன், இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேணுமா இருந்தால் அதற்கு ஒரே ஒரு வழி இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும்.
அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் என்பதை இந்த நாட்களை நாங்கள் அறிகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், அவரை நாங்கள் மேற்கொள்ளுகிறது மட்டுமல்ல, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். என்ன காரியமா இருக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே நான் இப்படியாக பாவம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே, ஏனென்றால் நான் செய்கிற பாவம் இந்த நாட்களில் எனக்குத்தான் தெரியுமே ஒழிய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அவர் இந்த நாட்களில் என்னோட நல்லா பேசுவார், அவரோடு பேசுகிற வழியை நான் நல்லா பேசிக்கொள்வேன். ஆனால் நான் செய்கிற பாவங்கள் என்ன பாவங்கள்? ரகசிய பாவங்களா இருக்கலாம், அல்லது வேறு பாவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த பாவங்களை இந்த நாட்களிலே எனக்கும் ஆண்டவருக்கும் உரிய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா கத்தருக்குள்ள. இதை ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இப்ப சில வேளைகளிலே பாருங்கள், ஒரு கணவன் செய்கிற பாவ காரியங்கள் மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்கிற காரியங்கள் இந்த நாட்களில் கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இந்த நாட்களில் இருக்கிறது. பெற்றோர்கள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறார்கள்? குருட்டாட்டமா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகளுடைய காரியத்தை இந்த நாட்களை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அந்த பாவம் அங்கே வேதம் சொல்லுகிறது, கற்பம் தரித்து அது என்ன செய்யுமா அந்த நாட்களில் அப்படியே பெருசாக வரும். வந்து ஒரு முத்தினொரு நிலைமையில வரைக்குள்ளதான் இந்த நாட்களில் பாவம் அங்கே வெளிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப நாங்கள் சற்று தெளிவாக இந்த நாட்கள் இந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய வெளிப்பாடு எப்படியாக இருக்குமாம் சொன்னால், அங்கே அது இயற்கையாக இந்த நாட்களில் உள்ளதாம் சொல்லி பார்ப்போம். இயற்கைக்கு சம்பந்தம் உள்ளவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், காற்று, நெருப்பு, தண்ணீர், இந்த மூன்றும் இயற்கையாக இந்த நாட்கள் உருவாக்கப்பட்டது. காற்றை நாங்கள் எப்படியும் எந்த திசைக்கு மாற்றவோ அல்லது நாட்களில் நெருப்பை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யவோ முடியாது. நெருப்பு எரிய வலிக்கிட்டால் அந்த நாட்களை அணைக்கிறதுக்கு என்னதான் காரியம் செய்தாலும் அணையும். ஆனால் இந்த நாட்களில் அது முற்று முழுதாக அணைந்து போகாது. அதுக்கு எப்படியாக இருக்கும்னு சொன்னால், கொஞ்சமாக அந்த நாட்களை குறைந்து கொண்டு போய் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதில் வருகிற வேளையில தான் இந்த நாட்கள் அது கம்ப்ளீட்டா இந்த நாட்களை அடையக்கூடியதாக இருக்குது. அதே வேளையில பாருங்கள், ஒரு சமுத்திரம் இருக்குது, சமுத்திரம் அல்லது ஒரு ஆறை இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? திருப்பி இந்த நாட்களை ஒரு கிராமத்துக்குள்ள விடுறோம், ஒரு பட்டணத்துக்கு விடுறோம். அப்படியாக வருகிற வழியிலே எவனும் எதிர் நின்றோன்னு இந்த நாட்களே எங்க இந்த தண்ணி வரட்டும், இந்த தண்ணி என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா பார்க்காது, இவரை அள்ளிக்கொண்டே இந்த நாட்களே போயிடும். இரண்டாவதாக. மூன்றாவது, காற்று வீசுகிற வழியில காற்றை நாங்கள் கையால பிடிக்கலாமா? பிடிக்க முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. முதல் காற்று எங்கே இருந்து வருகிறது, எப்படி வருகிறதுன்னு சொல்லி ஒருவருக்கும் தெரியாது. சாதாரணமாக அந்த நாட்களில் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிசைட் பக்கம் போனீங்கன்னா, வனாந்திர பக்கம் போனீங்கன்றால் வனாந்திரத்துல திடீரென்று பார்க்கிற வழியிலே அப்படியே அந்த இடையில பார்க்கிற வழியில சுழல் காத்து வீசிக்கொண்டே இருக்கும், சூறாவளி வீசிக்கொண்டே இருக்கும். எப்படி அந்த சூறாவளி உருவாகிறது, எப்படி அந்த சூறாவளி காரியங்கள் செயற்படுதுன்னு சொல்லி இந்த நாட்களில் கண்டுபிடிக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. இல்லைப்பா, அப்படியே மணலை அப்படியே சுருட்டி கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யும்? அப்படி அடிச்சு கொண்டு இந்த நாட்களே போகும் அருமையான கர்த்தருடைய. அப்ப இதான் அந்த மூன்று முக்கியமான காரியங்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவனுடைய வெளிப்பாடு இயற்கைக்கு சம்பந்தமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், காற்று என்ன இயற்கை அணைக்கிறார். எப்படி என்றால், இரியாதே, கடலை பார்த்து சொல்ற இரியாதே அமைதலா இரண்டோன்னா கடல் என்ன செய்து அப்படி அமைதி போகுது. இன்னைக்கு யாராவது நாங்கள் போய் இந்த நாட்களே சமுத்திரத்தை பார்த்து, சமுத்திரமே இரியாத பின்னுக்கு போ வராதுன்னு சொன்னா கேட்குமா? இந்த நாட்களே கேட்காது. ஏனென்றால் அவருக்கு அந்த இயற்கைக்கு வல்லமை இருக்கிறது. அதுதான் அங்க சொல்லப்படுகிறது, அவருடைய தேவனுடைய வெளிப்பாடு இயற்கையா இருக்கிறபடினால் இயற்கை அவருக்கு கீழ்ப்படியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப அதாவது தானியேலுடைய நண்பர்களை அக்னியிலே போட்ட வேளையிலே அந்த அக்னிக்குள்ள 4வது ஆளாக ஆண்டவர் உலாவினார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்க அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் அந்த அக்னிக்கு உரியவர் யார்? அவர் தான் அந்த நாட்கள் அக்னி மேல அதிகாரம் உள்ளவர் அவர் தான் அந்த நாட்கள். அதனாலே அவர் அக்னிக்குள்ள இறங்கினபடியால் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவருடைய நண்பர்கள் 3 பேருக்கும் எந்த விதமான சேதமோ அவருடைய தலைமை கூட இந்த நாட்களே கருகி போகவில்லை என்பதைத்தான் நாங்கள் அந்த இடத்திலே பார்க்க வேண்டும். என்ன காரணம்? இப்ப இந்த 3 பையங்களையும் போடுறாங்க அந்த இடத்துல பாருங்கள். அப்ப அந்த 3 பேரையும் அந்த இடத்திலே போடுகிற வேளையிலே அங்கே வேதமே சொல்லுகிறது, அதை 7 மடங்கு அதை சூடாக்கி அந்த அக்னியில கொண்டு வந்து போட வந்தவங்களே விழுந்து எரிஞ்சு போனாங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ப அந்த 3 பேரும் அந்த போட வந்தவங்களே அந்த தடியர்கள் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? அவங்க பொசுங்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேரையும் தள்ளைக்குள்ள அதுக்கு முதல் என்ன செய்யறான்னு சொன்னால், ஆண்டவர் போயிட்டார் கீழே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் போயிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா இவங்களை எரிகிற வேளையில அப்படியே தாங்குறார். அதான் நடந்த காரியம். அப்ப 4வது ஆளாக அந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிற வேளையிலே இங்க ராஜாவுக்கும் ஒரே திகைப்பு, எல்லாருக்கும் ஒரே திகைப்புன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவோம். சரித்திரமே அந்த காரியத்தை மறக்க முடியாது.
அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இயற்கையின் மேல் இந்த நாட்களில் தேவனுக்கு அதிகாரம் இருக்கு. எண்ணத்திலே அக்கினி மேல், ஜலத்தின் மேல் அதிகாரம் இருக்கு, காற்றின் மேல் இந்த நாட்கள் அதிகாரம் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள், அவராலே உருவாக்கப்பட்ட மிருகங்கள் கூட இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கும். இப்ப சிங்கத்தை பாருங்கள், சிங்கம் கவியிலே போடுகிற வேளையிலே, அந்த சிங்கத்தின் கவியிலே அங்கே இந்த நாட்களை தானியலை போடுகிற வேளையிலே அந்த சிங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஒரு மூலையில போய் படுத்துட்டு பாருங்க, ஒன்றுமே செய்யலையே சொன்ன. அந்த சிங்கத்தினுடைய காரியம் ஆண்டு சொல்ல, அவன் பேசாம இரு, இந்த வாயை கட்டியாச்சு, பேசாம இருன்னு சொல்றோம். அது பேசாம தண்டவாடல இருக்கு, அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கண்டு பாருங்கள், இங்க தானியலை எடுத்துட்டு இந்த தானியலை மேல குற்றஞ்சாட்டவர்களை போடுற வழியில அவங்க கீழே இறங்குறதுக்குள்ளே காலியாக இதான் நடக்கிற காரியம். அப்படியானால் இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சர்வ சகலத்திலும் இந்த நாட்களில் அதிகாரம் இருக்கிறதைக்கா இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்க வேண்டிய காரியம் என்றால், இதுதான் இந்த நாட்களிலே எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடுகள். அதாவது இயற்கையினுடைய தேவனுடைய இயற்கையினுடைய காரியங்கள், இயற்கையினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் இன்றைக்கு காண வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, விடுதலையை அளிக்கும் வல்லமையும் அங்கே இழந்து விடுகிறார்கள். அப்ப பகுத்தறிவாளர்கள் இதற்கு சாட்சி பகிர்வார்கள். எல்லா காலங்களிலும் சிறந்த சிந்தனை சிற்பி என அந்த நாட்களிலே மதிப்பு பெறும் இந்த நாட்களே கனட் என்று சொல்லப்படுகிறவர் இப்படியாக அந்த நாட்கள் இந்த காரியத்தை கூறியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உமது அமைதியின் பக்தியில் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவருடைய அமைதியின் பக்தியிலே ஆதாரத்தினை அங்கே சுவிசேஷங்களில் மட்டுமே இந்த நாட்களிலே நன்றாக அந்த நாட்களிலே அமைத்துக் கொள்ளுகிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவருடைய அந்த அமைதி, அவருடைய காரியங்களை எங்கே பார்க்கலாம் சொன்னால் சுவிசேஷத்தின் மத்தியிலே. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பிரசங்கிச்சார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே இந்த 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் அங்கே பாருங்கள், இந்த நாட்களே அந்த 5000 பேருக்கு போசிக்கிறது. இன்னும் அதே சம்பவமா இன்னும் ஒரு முறை அந்த அப்பங்களை பங்கிட்டு கொடுக்கிற காரியங்கள், இந்த சம்பவங்களை பாருங்க ஆண்டவர் பிரசங்கம் பண்ற. ஆண்டவருடைய அந்த இயற்கையான காரியங்கள் அந்த இடத்துல செயல்படுகிறது. நேச்சுரல், அதாவது அவர் தன்னுடைய பாருங்க அந்த இடத்துல அந்த நாட்கள்ல பெரிய ஸ்பீக்கரோ ஒன்றுமே இல்லை. 5000 பேர் சொன்னா கொஞ்சம் நெஞ்ச ஜனமா கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிய ஒரு ஹோலுக்குள்ள இருக்கிற மாதிரியான திறந்த வெளியில இந்த நாட்களில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் ஆகாரத்துக்காக ஆண்டவரை பின்பற்றினாலும், ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன காரணம் என்றால், அந்த ஆண்டவருடைய இந்த பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், பசியே இல்லாதபடி இந்த நாட்களை 3 நாட்கள் அப்படியே இந்த நாட்களை இருக்கிறார்கள். உடனே அவர் தான் இந்த நாட்களை பார்க்கிறார், ஓ கட்டாயம் இந்த நாட்கள் இந்த ஜனங்களுக்கு, என்னுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆக பசி எடுக்கும், அவர்களுக்கு தாகம் எடுக்கும். அதனாலே சீசர்கள் நீங்க வாங்கப்பா போய் அவர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வாருங்கன்னு சொன்ன வழியிலே அவங்க சொல்றாங்க, இது வனாந்தரமான இடமா இருக்கிறபடினால் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், ஒரு சிறுவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் இருக்குன்னு சொல்லி. இப்ப பாருங்க, 5000 பேர் இருக்கிறாங்க, 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள், இது 5000 பேருக்கு எப்படி கொடுக்கிறது? இப்ப இதான் அந்த முக்கியமான காரியம். எந்த சரித்திரத்திலேயோ எந்த காரியத்திலேயோ இப்படிப்பட்ட காரியம் இல்லையா? இப்ப அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். கொண்டு வந்து சொன்ன இடத்துல அவர் அங்கே என்ன செய்கிறார், தானா கொடுக்கவில்லை. அவர் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் மேல ஆகாயத்துக்கு மேல நீட்டுகிறார். யார்கிட்ட? பிதாவிடத்துல. பிதாவே இதை ஆசீர்வதிச்சு விடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிதாவே, ஏனென்றால் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களிலே நான் இந்த பூமியில வந்திருக்கிறேன். அப்படியானால் இந்த நாட்களில் என்னுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிற தேவன், என்னுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினால் இந்த ஜனங்களை போசிங்கள் என்று சொல்லி அங்கே கேட்டு அந்த காரியத்தை பெற்ற வழியிலே என்ன நடக்கிறன்னு சொன்னால் 5000 பேரும் போசிக்கப்பட்டு மீதியானதை அங்கே 7-8 கூடைகள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அப்படியே கொண்டு போனார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இது எப்படி? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இன்றைக்கு அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள், எவரும் இந்த 5 அப்பங்கள் 2 மீன் உள்ள 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க இல்லை. இப்ப பாருங்க, எலியாவுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். சாரிபாத் விதவை வீட்டை போகிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறது, அனுப்புறார். யார் அனுப்புறது? அனுப்புகிறவர் நான் என்று சொல்லுகிறார். கிதியோனை அனுப்பின மாதிரி, நீ போப்பா, நீ அங்க போ, மீதி காரியங்களை அவ பாப்பான்னு சொல்லி அங்க பார்த்தால் அவள்கிட்ட போனா அவள்கிட்ட மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ என்ன செய்கிறா, ஒரு படி மாவை வச்சுக்கிறா, ஒரு கொஞ்சம் எண்ணெயும் வச்சுக்கிறா,
அது மட்டுமல்ல விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான் என்றால் இதுக்கு ஒரு இந்த விறகை பொறுக்கி இந்த விறகில் ஒரு அடையை செய்து இந்த நாட்களில் இந்த மாவில ஒரு அடையை செய்து நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு சத்ருவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் எங்கே நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இவர் போனவர் என்ன செய்யறார், முதல் தண்ணி கேட்டார், பேர் சொல்றாரு அந்த நாட்களில் வரைக்குள்ள ஒரு அடையும் கொண்டு வானக்குன்னு சொல்லி இருக்கிறதே ஒரு ரொட்டி தான். அப்ப இருக்கிறதே அந்த ஒரு சின்ன கொஞ்சம் மாவுல அந்த நாட்கள்ல இருக்கிற அந்த அடையை கொண்டு வந்து கொடுத்தால் அப்ப அவளுக்குள்ளே ஒரு நோக்கம் வருது, நான் என்னத்தை சாப்பிடுறது, என்னுடைய பிள்ளை என்னத்தை சாப்பிடுறது. ஆனா ரெண்டாலும் அந்த நாட்கள் அவளுக்குள்ள பாருங்கள், சில வேளை சில காரியங்கள் இருக்கலாம், சரி நாங்கள் சாகத்தானே போறோம், உதாரணமாக பாருங்கள், சரி அதே அவருக்கே கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே போவோம்னு சொல்லி போட்டுதான் அந்த நாட்கள் என்ன செய்கிறாள், கொண்டு வந்து கேள்வி கேட்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் கொடுத்துட்டாள். ஆனா என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் அடுத்த பகுதியில பாருங்கள், அந்த பஞ்சம் முடியும் மட்டும் அவளுடைய வீட்டில பார்க்கிற வேளையிலே எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. இதான் ஆண்டவருடைய மிரக்கல். 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறது அது வித்தியாசமான காரியம். ஆனா இங்க வந்து இந்த பஞ்சம் முடிகிறது, எத்தனை வருஷம், அந்த குறிப்பிட்ட காலத்தை பார்க்கணும். அந்த அவ்வளவு காலத்துக்கும் அந்த மாவு, அந்த அவளுடைய அந்த மாவு வச்சுக்கிற அந்த அதாவது அந்த அந்த பானைக்குள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள மா குறையில்லை, எண்ணெய் இருக்கிற பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் குறையில்லை. தொடர்ந்து கையை வச்சு எடுத்து மாவை எடுத்தா மா வந்து கொண்டே இருக்கிறது, சுட்டுக்கொண்டே இந்த நாட்களை திருப்தியாக இந்த நாட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிற ஒரு அதாவது ஒரு ஊழியக்காரன் மூலமா இந்த நாட்களிலே தான் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரன், தன்னை விசுவாசிக்கிற ஒரு ஊழியக்காரன் மூலமாய் செய்த அற்புதங்கள். ஆனால் ஆண்டவராக டைரக்டா வந்து செய்த அற்புதங்கள் இந்த நாட்களிலே 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள், 7 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள். இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்கள் அப்படியாக அந்த நாட்களை பார்க்க 4 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள், இப்படியாக 7000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குற, 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குற இப்படியான காரியத்தை இந்த நாட்களை ஆண்டவர் அந்த இடத்திலே செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், இவைகள் எல்லாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவரது இந்த நாட்களிலே அமைதியான பக்தியின் ஆதாரத்தினை அங்கே சுவிசேஷங்களிலே மட்டுமே இந்த நாட்களிலே நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளலாம். யாருடைய அமைதியான காரியம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அமைதியான காரியங்களை அங்கே சுவிசேஷ பகுதியில் இந்த நாட்களில் அமைந்திருக்கிறதை நாங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷங்களில் மட்டுமே ஆன்மீக சத்தியத்தின் இந்த நாட்களில் ஆழமான ஆதாரங்கள் உள்ளது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பகுத்தறிவு அங்கே பாருங்கள் இந்த நாட்களே வீணாக தனது வரையறையை இந்த நாட்களிலே அங்கே அளந்துள்ளது என்பதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்று இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு ஆசிரியர் இந்த நாட்களை சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், மரண படுக்கையிலே படுத்திருந்த பொழுது வேறு ஒரு எந்த புத்தகமும் அவருக்கு இந்த நாட்களை வாசித்து காட்டப்படாமல் அவருடைய வேதாகமம் மட்டுமே இந்த நாட்களிலே வாசிக்கப்பட்டது. தனது வாழ்க்கையின் காலத்திலே அவர் என்ன செய்தாராம், காலம் இன்னும் இந்த நாட்களே நீடிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்து அங்கே வேதாகமத்திலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் படிக்க போவதாக அந்த தத்துவ பேரறிஞர் இந்த நாட்களிலே சொல்லியிருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், எதற்காக அவர் வேதாகமத்தை இந்த நாட்களை படிக்க போறார் என்று பார்க்கிற வேளையிலே பகுத்தறிவினால் இந்த நாட்களை கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை அவர் வேதாகமத்திலே கண்டுகொண்டார். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜெனரல் நாலேஜ், நம்முடைய பகுத்தறிவு அறிவு பாருங்கள், இந்த நாலேஜை வச்சு இந்த நாட்கள், இந்த அறிவை வச்சு நாங்கள் இந்த நாட்களில் எந்த காரியத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைய பாருங்கள், இந்த நீங்கள் யாரா இருக்கலாம், நீங்க பாருங்க, இந்த ரோபோட்டரை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்ல இந்த நாட்களில் சந்திர மண்டலத்துக்கு போற காரியங்களா இருந்தாலும் சரி, சூரிய மண்டலத்துக்கு போறா இருந்தாலும் சரி, இந்த ரொக்கர்களை கண்டுபிடிக்க போறதா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திற்கும் அங்கே இந்த நாட்களில் ஒரு ஸ்டெப்பை நீங்க பார்க்க வேண்டும். வேதம் தான் அங்கே இந்த நாட்களிலே ஃபவுண்டேஷனா இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்களோட சொந்த மூலையில வர முடியாது ஐயா. சொந்த மூலையில ஒரு மனுஷன் இந்த நாட்களே காரியத்தை செய்ய முடியாது. ஆனாலும் பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன், இதைத்தான் நாங்க பார்க்க வேணும். யார் மேலே? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாராம் சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே தன்னை அறிஞ்சவனா இருக்கலாம், அல்லது தன்னை அறியாதவனா இருக்கலாம். அதை பற்றி இந்த நாட்களில் ஆண்டவர் கவலைப்படுகிறது இல்லை. அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கும் இந்த நாட்களில் நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஆக்களுக்கு தான் இந்த நாட்களில் ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இந்த நாட்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு அப்படியே பார்க்கிற வழியில் இன்றைக்கு பாருங்கள், அநேக பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது.
விக்கிரகங்களை தான் அண்டு வரைக்கும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எப்படி கோடீஸ்வரர் வந்தாங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு வாரது அல்ல, இந்த நாட்களிலே அவன் ஐஸ்வர்யவான வாரது எல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ரொம்ப ஒரு காரியத்தை நாங்கள் கவனித்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரை இந்த நாட்களிலே நாங்கள் தெய்வமாக கொண்டு அவரை ஒரு சொந்த இரட்சகராக அவரை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசித்த ஒரு காரியம் நடப்பிக்கிற வேளையிலே தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற விதமாக வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு வேதமே தெளிவாக சொல்றது, கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இருக்கிறார். இதான் புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிற காரியம். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறார் சொல்லுகிற வேளையிலே, அப்படி என்றால் அவருக்குள்ளே தான் முழுக்க இந்த நாட்களே அடங்கி இருக்கிறது. ஐஸ்வர்யத்திலிருந்து சகல காரியங்களும் அவருக்குள்ளே இந்த நாட்களே அடங்கி இருக்கிறது மட்டுமல்ல, அவருக்குள்ளே இந்த நாட்களே அந்த ஐஸ்வர்யங்கள் காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தருகிற அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி இருக்குமா? வேதனையை ஒரு நாளும் கூட்டாது. ரொம்ப ஒரு அருமையான முக்கியமான வார்த்தை. அருமையான கர்த்தருடைய அருமையான பிடிச்ச வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தந்து நேர்மையா உழையப்பான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த ஒரு நேர்மையான ஒரு காரியத்தை செய்து ஆண்டவருக்கு பயந்த அந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டே இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் மனுஷனுக்கு இல்லையா, கர்த்தருக்கு பாருங்கள் அந்த அதன்படி இந்த நாட்களில் அப்படியாக நாங்கள் வேலையை கஷ்டப்பட்டு சேர்ந்த எடுக்கிற சம்பளத்திலே அது குறைஞ்ச ஊதியமா இருந்தாலும் மிகவும் ஒரு பலத்தொரு ஆசீர்வாதமா இந்த நாட்களில் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய காரியம். இன்றைய பாருங்கள், இங்க ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களில் விருதாவாக சம்பாதித்து வைத்துக்கிறவர் இன்றைய போயிட்டு அவர்கிட்ட கேளுங்க பாருங்க, அவனுக்கு நிம்மதி இருக்காது. என்ன நித்திர கொள்ளையிலண்டுக்கு இல்லை, நாளைக்கு காசு காரியங்கள் அதான் இருக்கிறபடினால் இந்த நாட்கள் நித்திரை கொள்ள முடியாம இருக்கணுவாங்க. அல்ல இந்த நாட்களை பாருங்கள், கல்லன் எடுத்துக்கொண்டு போயிடான்னு பயம் இந்த நாட்களே இருக்கு, பூட்டி கீட்டி வைக்கவும். ஆனா இதே வேளையிலே ஒரு தேவனை கர்த்தரை அறிந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் ஐஸ்வர்யம் பெறுகிற வேளையிலே அவன் நிம்மதியா இந்த நாட்களிலே தூங்குவான். ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் அவனுக்கு ஒரு ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இந்த நாட்களில் இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த நாட்கள் ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இங்கே எப்படி சொல்லி சொன்னால், நாம் விசுவாசிப்பது போன்று தேவன் நல்லவராய் இருப்பின் தமது சிருஷ்டிகளுக்கு அந்த தேவன் தம்முடைய தனிப்பட்ட முறையிலே இந்த நாட்கள் என்ன செய்வார்னா வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்குதல் கூட இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே முறையிடுகிறார் ஒரு தேவனுடைய மனுஷன். அதாவது ஒரு மனுஷன் இந்த நாட்களே முறையிடுகிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி என்று பார்க்கிற வழியிலே உலக பிரகாரமாக உள்ள தகப்பன் ஒருவர் தன் மகனுக்கும் தன்னை எப்பொழுதும் இந்த நாட்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், தன் மகனுடன் எந்த விதமான பேச்சும் தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று இந்த நாட்களே நினைப்பார் என்றால் அதை நம்மாலே இந்த நாட்களிலே விளங்கிக் கொள்ள முடியாது. ரொம்ப கவனமா பாருங்கள், விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன் அப்படியா சொல்லப்படுகிறது? இது போன்ற நல்ல தேவன் தனது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு தம்மை பற்றி தமது சித்தத்தையும் இந்த நாட்களிலே மறைத்து வைத்திருப்பார் என்று நாம் இந்த நாட்களிலே எண்ண முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் காரியங்களின் உண்மைகளை அறிந்து கொள்ளும் திறமை உடையவர்களாகவும் ஆர்வம் உடையவர்களாகவும் மனிதனை இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே உருவாக்கி இருக்கிறார். இப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாளும் இந்த நாட்களில் தன்னுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே அங்கே மறைத்து வைக்கிறேன். இதை பார்க்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை குறிச்சு வச்சுக்கிற சித்தத்தை ஒரு நாளும் மறைச்சு வைக்க மாட்டார். இப்ப மறைச்சு வைப்பாரா இருந்தால் நீங்க பாருங்கள், பவுலடிகள் இப்ப பாருங்கள், பவுலை குறித்து நாட்கள் சொல்லப்படுது சவுல். அவருடைய முந்தின பேர் என்ன? சவுல். இந்த சவுல் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டு திரிகிறார். இப்ப பாருங்கள் இந்த நாட்கள். ஆனால் தேவனுடைய திட்டம், இந்த சவுலை கொண்டு நான் இந்த நாட்களை என்ன செய்ய போறேன்? என்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போறேன். திட்டம் போட்டார் அவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது இவருக்கு தெரியாது. யாருக்கு? சவுலுக்கு தெரியாது. ஆனால் சவுல் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் நிருபங்களை வேண்டிக் கொண்டு அயல் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு போய் அங்குள்ள கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதும் அவர்களை அழிக்கிறதும் அவர்களை அடிக்கிறதும் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனா பாருங்கள், ஆண்டவர் கொஞ்ச நேரம் அந்த கைத்தை விட்டுட்டார். இப்ப பாருங்க எப்படின்னு சொன்னால், ஒரு மாட்டையோ ஆட்டையோ கட்டி என்ன செய்வாங்க, நீட்டு கயத்துல கட்டி வச்சிருப்பாங்க. நீ மேய்கிற அளவுக்கு மேய்ஞ்சிடுவாப்பான்னு சொல்லி அது அப்படி என்ன செய்யும், மேய்ஞ்சு கொண்டு சில வேளையில பார்க்குற வேலை சில மாடுகள் அப்படியே அந்த தடியை சுத்தி வந்து தண்டவாளிலே ஓட்டமடியாக கிட்ட வந்துடும்.
அதே விதமாக தான் இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், இவரும் விட்டோன்னு இந்த நாட்களே தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்தார். கடைசியாக ஆண்டவர் இவர் அங்கே புறப்பட்டு செல்லுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர் சந்திக்கிறார். சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல பாருங்கள். அப்ப முள்ளில் உதைப்பதே உனக்கு கடினம் என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், உடனே கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிறார். இப்ப பாருங்கள், அந்த சத்தம் அந்த நாட்களில் அவருக்கு கேட்குது. எங்கே? ஆண்டவரிடத்திலிருந்து கேட்குது. பரத்திலிருந்து அந்த சத்தம் வருகிறது, வானத்திலிருந்து. அப்ப கேட்கிற வழியில அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், அப்படியே அவர் தரையில விழுந்துட்டார். அவர் கண் இந்த நாட்கள் என்ன செய்கிறது? செதில்கள் மாதிரி வந்து இந்த நாட்களை கண் மறைக்கப்பட்டு போகிறதை காணக்கூடிய. ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய அந்த பிரகாசத்தை காண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேளுங்க. வேதத்திலே நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கிற வழியிலே மோசைக்கு சொல்றார் ஆண்டவர் வந்து, என்னை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை. அதைத்தான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியே ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இப்ப அங்கே பாருங்கள், இந்த நாட்களை மறிச்சு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சென்ற பரிசுத்த பிதாவாகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறவர். இந்த நாட்களிலே மகிமை பொருந்தினவராய் இருக்கிறபடினால் அந்த மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே இந்த சவுல் நிக்க முடியாமல் போயிருது. இதுதான் நடந்த சம்பவம். இன்றைக்கு பாருங்க, ஒரு சிலர் இந்த நாட்களை யூடியூப்ல விட்டுருக்கிறாங்க. ஆண்டவரோட நான் போனான் ஐயா, பேசினான் ஐயா, ஆண்டவர் அப்படியே சின்ன பிள்ளையோட தண்ணி அடிச்சு தண்ணியில விளையாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு சிலர் சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னொரு சிலர் சொல்றாங்க, ஆண்டவரோடு நாங்கள் மேசையில இருந்து நாங்களே சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு அந்த காரியங்கள் தேவையில்லை. இப்ப பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க போய் ஆண்டவரை கண்டுட்டு கண்டாங்க, யாரை கண்டாங்களோ யாரோட பேசினாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா பாருங்கள், இந்த சவுலுக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே தமஸ்குக்கு போற வழியில ஆண்டவர் காண்றார். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் பாருங்கள், இந்த சீஷர்களோடு இருந்த இந்த ஆண்டவர் பாருங்கள், இதுக்கு நான் ஆதாரங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். இந்த சீஷர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவர், அதாவது நாட்களை 12 சீஷர்களோடு உலாவி திரிஞ்ச அதே ஆண்டவர் இப்ப இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறார்? இந்த மாமிசத்திலே இல்லை, மகிமையின் சரீரத்திலே இருக்கிறபடியினால் அவரை தரிசிப்பதென்றால் ரொம்ப கஷ்டம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு என்ன பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்கள், அந்த ஆண்டவரை இந்த சவுல் ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார். அங்கிருந்து பேசினதுக்கே, அந்த வெளிச்சம் வந்ததுக்கே உன்னுடைய கண்கள் தெரியாமல் குருடாய் போய் இந்த நாட்களே அங்கே கீழே விழுந்து கைலாக ஓட்டு இந்த நாட்களே கொண்டு போகிறார். எல்லாருமே எனக்கு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் பிடிச்சிட்டார். அப்ப அனனியாவுக்கு சொல்றாரு, நீ போய் ஜெபம் பண்ண அவனுக்கு. ஆண்டவர் அங்கிருந்து அனனியாவுக்கு சொல்றாரு இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ண அவன் செதில் விழுறதுக்கு. அனனியா நிற்கிறார் இந்த நாட்கள் என்ன சொன்னா, தீர்க்கதரிசி நான் போக மாட்டேன் ஆண்டவர், ஏனென்றால் இவன் ஆக்களை கொல்றவன், அதனாலே நான் போய் நீ அவன் ஆண்டவர் சொன்னா, இல்லையப்பா நீ போ, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ போன்னு சொன்ன வழியிலே அவர் போய் இந்த நாட்களிலே ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருக்கு அங்கே ஜெபம் பண்ணுகிற வழியில் அந்த செதில்கள், கண்ணில் உள்ள செதில்கள் இந்த நாட்களிலே நீங்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த சவுல் விழுந்து கிடக்கிற வழியிலே கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவரை நீர் யார் என்ற வழியிலே இவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்ன வழியிலே அவர் ஒளிம்பி கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நீ செய்ய வேண்டிய காரியங்களை அங்கு உனக்கு சொல்லப்படும், நீ போன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அதே சவுல் தான் இந்த நாட்கள் என்ன நடக்கின்றால் பவுலடிகளாக மாற்றப்பட்டு அநேக நிருபங்கள் எழுதுகிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சாட்சியா சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில், அதாவது இந்த நாட்களில் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்த அந்த அதே இந்த நாட்களில் சவுல் இன்றைக்கு பவுலா வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்றாரு. எப்படி ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இதுதான் ஆண்டவருடைய தொடுதல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அது ஏன்னு சொன்னால், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த கண்டுபிடிக்க முடியாத அந்த நாட்கள் அந்த வல்லமை அவருக்குள்ள இந்த நாட்கள் ஊற்றப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமா இருந்த அதே பவுலை, அதே சவுலை இந்த நாட்களை ஆண்டவர் பவுலாக்கி கடைசி வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் மேலே போட்டு அவர்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறதை, எங்க சுகம் பெறுகிறதை எங்க காணக்கூடியதாக இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள். அது எப்படியாக அந்த நாட்கள் இந்த காரியம் உருவாகும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய அந்த வல்லமை இந்த நாட்களில் அவருக்குள்ள இந்த நாட்களில் நிறைகிறது. பாருங்கள், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அந்த
சவுலை என்ன செய்கிறதுண்டா பவுலாக்குகிறது. பவுலாக்கி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த நாட்களிலே நடந்து இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்மை பற்றிய தமது சித்தத்தை மறைத்து அங்கே வைத்திருப்பார் என்று நாம் எண்ண முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான காரியம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சித்தத்தை அங்கே என்ன செய்கிறார், உடனடியாகவே சவுலை பவுலாக மாற்றுகிறது. இதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்றால் இந்த பவுல் மூலமாய்த்தான் நான் புதிய ஏற்பாட்டிலே என்னுடைய ராஜ்யத்தை கட்டிவேன். பேதுருவை இந்த நாட்களிலே பேதுருவை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தாலும், ஆனால் பேதுரு சவுலை போல, அதாவது பவுலை போல செயல்பட முடியாது. பேதுரும் அழைக்கப்பட்ட ஒரு சீசனா இருந்தாலும், ஆனா பேதுருடைய அழைப்பு வித்தியாசம். இங்கே பவுலுடைய அழைப்பு இந்த நாட்களை வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த நாட்களே பவுல் கப்பல் சேதம், கல்லறிகள் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த நாட்களை தள்ளப்படுத்தான் அங்கே அதையும் சகித்து கொண்டுதான் அந்த நாட்களை என்ன செய்கிறார், கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களிலே பேதுருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு சில இந்த நாட்களில் நெருக்கங்கள் துன்பங்கள் தான் இந்த நாட்களில் வந்தது. இப்படியான காரியங்கள் இந்த நாட்களிலே இல்ல கர்த்தருடைய பிள்ளை. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பவுலும் சீலாவும் அங்கே என்ன செய்தார்கள், சிறைச்சாலையிலே போடப்பட்டிருந்தார்கள். அப்ப சிறைச்சாலையிலே போடப்பட்ட இடத்திலே அங்கே பவுலும் பேதுருவும் அல்ல, பவுலும் சீலாவும். அப்ப போடப்பட்ட இடத்திலே அங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த சங்கிலிகளினால கட்டப்பட்ட நிலையிலும் துதியை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அப்படியாக அந்த நாட்களை துதிக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. அங்கே சிறைச்சாலை பாருங்கள், கட்டிடங்கள் அசைகிறது. பார்க்கிற வேளையில இந்த நாட்களிலே அங்கே போர் வீரர்கள் எல்லாம் அதாவது இந்த நாட்களே என்ன செய்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாதபடி ஒரு திகைப்பிலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கணும். சின்னொரு துதிதான் இந்த நாட்களில் நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அதே சவுலா இருந்த அந்த சவுலை பவுலாக்கி அந்த பவுலோடு சீலாவையும் சேர்த்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார், தேவன் அங்கே ஒரு அசைவை கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு மனத்தின் ஆவியை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னு சொல்லி சொன்னால், மனிதனுடைய காரியத்தை, அதாவது மனிதனை அங்கே ஆண்டவர் உருவாக்குகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவருடைய எண்ணங்களை இந்த நாட்களை, அவருடைய காரியங்களை இந்த நாட்களை அறிந்து கொள்ளும் திறமை உடையவனாக இந்த நாட்களை ஆர்வமுள்ள மனிதனை இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். அப்படியானால் அந்த ஆண்டவர் உருவாக்குற காரியம் இந்த நாட்களை வரும் ஒரு மனுஷனை என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்கிறார் சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப ஆண்டவர் எகிப்திலே இருந்து அவர்களை வழிநடத்தி வழிநடத்தி வருகிற வேளையிலே இப்ப ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த சிவந்த சமுத்திரத்திலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சரியா அந்த மேப் எடுத்து பாருங்க, ஒரு கொஞ்ச தூரம் இந்த நாட்களை போனா ஒரு தரையால அந்த நாட்களை என்ன செய்யலாம், அப்படியே அந்த நாட்களை சுற்றி வந்து விடலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால், தன்னை இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்றுதான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார், சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து, அது மட்டுமல்ல வனாந்திரத்துக்குள்ளே அந்த ஜனத்தை இந்த நாட்களை நடத்தி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. பயிற்சி கொடுக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் உருவாக்கியுள்ள அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே வாஞ்சையினை இந்த நாட்களிலே நிறைவு செய்யும் வெளிப்பாட்டை தேவன் இந்த நாட்களிலே மனுஷனுக்கு இந்த நாட்களிலே மறைப்பாரா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நடக்க போகிற காரியம் வெளிப்பாடு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சோதோம் குமாரா அழிக்கப்பட போகிறது. அந்த சோதோம் குமாரா அழிக்கப்பட போகிறதற்கு முன்பாக ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நண்பன், ஆபிரகாமுக்கு ரகசியங்களை மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாம் இடத்துல போய் சொல்லுகிறார். ஆபிரகாமே இங்க வாப்பா, நான் சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் சொல்லி சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறார், உடனே ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட வாஞ்சினையை நிறைவு செய்யும் இந்த நாட்களிலே வெளிப்பாட்டை தேவன் மனுஷனுக்கு மறைப்பாரான்னு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு நாளும் தன்னுடைய வெளிப்பாட்டை மனுஷனுக்கு இந்த நாட்களிலே மறைக்க மாட்டார். முதலாவதாக கர்த்தரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிற மனுஷனுக்கு அந்த வெளிப்பாட்டை தேவன் இந்த நாட்களை என்ன செய்வாராம், இந்த நாட்களிலே கொடுத்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பாராம் சொல்லி பாருங்கள். பழைய காலத்தில் இந்த நாட்களிலே எகிப்தியருடைய புராணங்களில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, ஒரு கட்டுக்கதை வளமாக இந்த நாட்களில் கூறப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள், அதாவது இந்த நாட்களிலே ஒரு சிங்கத்தினுடைய உடலுடைய ஒரு தெய்வத்தை உருவாக்கி அது ஒரு வழிபோக்கர் இடத்திலே இந்த நாட்களிலே
விடுகதைகளை இந்த நாட்களில் எழுப்பும்படியாக இந்த நாட்களை அவர்கள் செய்து வைத்தார்களாம். எகிப்தியர்கள் இந்த நாட்களை செய்து வைத்தார்களாம். ஏனென்றால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், எகிப்தியர்கள் அங்கே இந்த நாட்களிலே வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். அவரது விக்கிரக ஆராதனை செய்கிறபடியினால் அவர்கள் அந்த விக்கிரகத்தையே இந்த நாட்களை பாருங்கள், எகிப்திலே போனா அநேக கடவுள் இருக்குது. அந்த அவர்களுக்கு அந்த வந்த அந்த 10 வாதைகளும் அவர்கள் ஆராதிக்கிற அவருடைய தெய்வங்களைத்தான் அந்த இடத்திலே வாதைகளாக அந்த நாட்கள் அனுப்பப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவளைகளா இருந்தாலும் சரி, அதே வழியிலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே அந்த பூச்சிகளா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இதுகள் எல்லாம் அந்த நாட்களே அவர்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வங்களைத்தான் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்ததை அங்கே காணக்கூடியதா இருக்கு. இப்படியாக இவர்கள் அந்த பலிப்போகர்களுக்கு முன்பாக அந்த நாட்கள் சிங்கத்தினுடைய உடலை குறித்து வைத்திருந்தார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், ஜனங்கள் அந்த இடத்திலே பயப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுவதை பார்க்க பாருங்கள். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சொன்னால், அவர் ஞானமுள்ள தேவனும் உலகத்திலே காணப்படும் இந்த நாட்களே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே அறிகிற அறிவையும் படைத்தவராய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்களுடைய காரியங்கள், ஜனங்களுடைய செயல்பாடுகள், ஜனங்களுடைய எல்லா காரியத்தையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே சகலவற்றையும் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார். அதே வேளையிலே இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவருடைய அறிவு நம்மை இந்த நாட்களே நம்பிக்கைக்கு நேராக இந்த நாட்களை வழி நடத்துகிறது. அதோடு மார்க்கத்தன்மையினையும் தெய்வீக மார்க்கத்தாலும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், முடிசூட்டுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய காரியத்தை பாருங்கள், ஆண்டவருடைய பாருங்கள் அப்படி என்று சொன்னால் அவருடைய அறிவு நம்மை நம்பிக்கை. இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்றார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை நம்புகிறவர், வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் இந்த நாட்களை என்ன செய்வான், வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொல்லப்படுகிறது. யாரை? அவரை விசுவாசிக்கிறோம். அப்படியானால் அந்த காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த அவரை நம்பி இருக்கிறவனுக்கு அங்கே தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நேரான வழியிலே இந்த நாட்களை நடத்தி செல்லுகிறார். அவனை கெட்டு போகாதபடி, அவன் வடதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி அவன் நேரான வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களை கொண்டு வந்து நடத்துகிறதை இந்த நாட்களே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது மார்க்கத்தன்மையினான தெய்வீக மார்க்கத்தை அந்த நாட்களை முடிசூட்டுவர். அப்படி என்று சொல்லி சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிற வேளையிலே தேவன் தன்னுடைய தேவத்துவத்தினால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த தன்னுடைய அந்த தெய்வீக தன்மையினால் இந்த நாட்களை என்ன செய்கிறார், அவனை அங்கே நிரப்பி முடிசூட்டி இந்த நாட்களிலே அவனை தன்னுடைய வழியில் இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனே இந்த நாட்களிலே அங்கே அவர் சொல்லவில்லை, கட்டாயம் நீ வந்து என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லவில்லை. எங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. சொல்ற வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கள் நீங்கள் எல்லாம் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையே சில வேளைகளில் இந்த நாட்களே நமக்கு ஏதோ ஒரு வழியிலே அதாவது என்ன செய்வதென்று தெரியாதபடி இந்த நாட்களில் ஒரு மறைக்கப்பட்ட காரியமாக இந்த நாட்களே இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக, எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களே நீ வருத்தத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா மகனே மகளே, அப்படியானால் நீ ஏன்னத்துக்கு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும், உன்னை வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்படியாக உன்னை நான் சிருஷ்டிக்கவில்லை. ஆதாமே இந்த நாட்களை சிருஷ்டிக்கிற வேளையில் ஆண்டவர், ஜிவாப்பா ஆதாம், நீ இருக்கிற நாள் முழுக்க நீ பிச்சைக்காரனா தான் இருக்கவன், இருக்கிற நாள் முழுக்க இந்த நாட்களை நீ எப்படி இருக்கணும், கண்ணீரோடு தான் இந்த நாட்களை இருக்க வேண்டும். நீர் இருக்கிற நாள் மூட இந்த நாட்களை எப்படியாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில துன்பமும் கஷ்டமும் நெருக்கமும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லவில்லை. ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதிகாமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஆதாமை படைத்த நாட்களை என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ ஆண்டு நடத்தி கொள் என்று சொல்லி சகல அதிகாரங்களையும் இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். யாருக்கு? தன்னுடைய சாயலாக மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆதாமோ என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால்,
அங்கே இந்த நாட்களிலே தேவன் கொடுத்த சகல அதிகாரத்தையும் இழந்தது மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தையும் இழந்த இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து இந்த நாட்களிலே வெளியிலே தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால், இங்கே சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொறுக்க முடியாத அதாவது தடுமாற்றத்தை இந்த நாட்களிலே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற வேளையிலே பாருங்கள், நமது சிருஷ்டிகர் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஆபத்திலே இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நாட்களை என்ன செய்வாராம், நம்மை இந்த நாட்களை விடுவிக்கிறவராய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை இன்றைய காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், எரேமியா 32:27 சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலேதான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேலே வைத்திருக்கிறோம்? அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்லது கர்த்தர் மேலே இந்த நாட்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்ல இந்த நாட்களை நம்முடைய பொருட்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்ல இந்த நாட்களே பார்க்கிறவர்களே நம்முடைய அதாவது நாட்களே சொத்துக்கள் இப்படியான காரியங்கள் மீது நாட்களை வைத்துக்கிறோமா நம்பிக்கை? இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தவறான காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில பாருங்கள், இன்றைக்கு பார்க்கிறவர்களே ஒரு சிலர் பார்க்கிறவர்களே அங்க காணி இங்க காணி அதையெல்லாம் மூண்டி வச்சிருப்பாங்க. 10-15 காணி வச்சிருப்பாங்க. 10-15 காணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு புள்ள வாரிசு கூட இந்த நாட்களில் இருக்காது. ஆனா அந்த நாட்களை எதுக்காக வேண்டி வைக்கிறாங்க? அவன் வேண்டி வச்சுட்டு இவன் தலையை அங்கே அங்கே என்ன மறிச்சிட்டான்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அதை இந்த நாட்கள் என்ன செய்வான், பக்கத்து வீட்டுக்காரன் களவா எழுதி கிழிதா சுதந்திரிச்சு கொள்ளுவான். அல்ல அந்த காணியில் சொத்து பத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகம் எல்லாம் மாயை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் காண்கிற காரியங்கள் எல்லாம் மாயை. நீ காண்கிற கட்டிடங்கள் எல்லாம் இந்த நாட்களே ஒரு காலத்திலே எல்லாம் தகர்த்தப்பட்டு போகும். அருமையான பாருங்கள், இந்த நாட்கள் என்ன மரங்களா இருந்தாலும் என்ன காரியங்களா இருந்தாலும் எல்லாம் இந்த நாட்களை ஒன்றுமில்லாதபடி இந்த நாட்களை சங்காரமா இந்த நாட்களை போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை we are going to turn our hope to the God, அதாவது கர்த்தரிடத்திலே அந்த நம்பிக்கையை நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், திருப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்படியாக நாங்கள் திருப்புற வேளையிலே தான் தேவனுடைய இரக்க குணம் இந்த நாட்களில் என்ன செய்கிறதாம், நம்மை அழைத்து செல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய இரக்க குணம். அப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்கள் எதனால ரட்சிக்கப்பட்டோம்? இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த நாட்களில், என்னுடைய அப்பா செய்த என்ன புண்ணியம், அம்மா செய்த புண்ணியம் இந்த நாட்கள், என்னுடைய மாமன் செய்த புண்ணியம் இந்த நாட்கள், 1000 பேருக்கு ஆகாரம் கொடுத்து காரியங்களை செய்த அந்த புண்ணியத்தை நிமித்தம் தான் இந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை. அப்படின்னா சீசர்கள் எல்லாம் அந்த நாட்களில் வருகிற வேளையில என்ன அவங்க புண்ணியம் செய்து போட்டு அவங்க முற்பதாக்கெல்லாம் புண்ணியம் செய்த அந்த நாட்களில் வந்திருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒவ்வொரு வித்தியாசமான இடங்கள்ல இருந்து அந்த சீசர்களை இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை பிடிச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அல்ல, அவருடைய முதலாவது அவருடைய அழைப்பு, 2வது அவருடைய கிருபை. அந்த கிருபையும் அழைப்பும் இருந்தால்தான் அதன் மூலமாய்த்தான் ஒரு மனுஷன் தேவனிடத்திலே சேர முடியுமே ஒழிய தன்னுடைய சுயத்தினாலே இந்த நாட்களிலே சேர முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷனுக்கு உண்மையாக இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த அழைப்பின் நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், அவன் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்களை விட்டு விலகான். இப்ப யோபை எடுத்து பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பாருங்கள், அவருடைய வாழ்ந்த காலத்திலே யோபுடைய காலத்திலே பாருங்கள் எப்படியாக இருந்தன்னு சொல்லி சொன்னால், அங்கே வேதம் இல்லை, கட்டளைகள் இல்லை, கற்பனைகள் இல்லை, அவருக்கு போதிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. ஆனாலும் யோபுடைய காரியம் என்னவென்றால், தேவன் ஒன்றொருவர் இந்த நாட்களில் இருக்கிறார். அவர்தான் இந்த யூனிவர்சல், அதாவது அகிலத்தையும் உலகத்தையும் இந்த நாட்களிலே படைத்தவர், உருவாக்கினவர், மனுஷனை சிருஷ்டித்தவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு பயம் யோபுக்கு இந்த நாட்களில் இருந்தது நிமித்தம்தான் பாருங்கள் தைரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவருக்கும் அங்கே சோதனைக்காரனுக்கும் ஒரு சேலஞ்ச் வருகிறது. ஆனால் அந்த சேலஞ்சு நிமித்தம் இந்த நாட்களிலே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் தன் தாசனாகிய யோபு மூலமாய் அதாவது நாட்களில் ஒரு நம்பிக்கை, அந்த சுதந்திரத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே வெற்றி அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே,
யோபு ஒரு வைராக்கியமா இந்த நாட்களில் இருந்தார் கர்த்தருடைய பிள்ளை. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் தன்னுடைய இரக்கத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே அந்த அழைப்புக்கு இன்றைக்கு பாத்திரவான்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதை பாருங்கள், இந்த நாட்களிலே அவருடைய இரக்க குணத்தினால் அந்த நாட்களை அழைத்து செல்லுகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் தெளிவாகவும் இந்த நாட்களை அதிகாரப்பூர்வம் இந்த நாட்களை தொனித்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், மனச்சாட்சியிலே நம்முடைய மனதிலே இந்த நாட்களிலே பேசுகிற தெய்வம். ஏனென்றால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன், உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அவருடைய ஆவி நமக்குள்ளே வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள், யூதேயா, சமாரியா, எருசலேம் எங்கும் இந்த உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவனுடைய தொனி சத்தம் இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால், மனச்சாட்சியிலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை பேசுகிறது மட்டுமல்ல, என்ற அந்த மனச்சாட்சியிலே அவர் பேசுகிறார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே பாருங்கள், தேவனுடைய நீதி நம்மை இந்த நாட்களிலே என்ன செய்கிறதாம், அழைத்து செல்லுகிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எங்கே? பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இந்த நாட்களிலே அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்த காரியம் எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடு. அருமையான அன்பு பிள்ளைகளே, நமக்கு எதிர்நோக்க வேண்டிய வெளிப்பாடுகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே சில காரியங்கள் இருக்கிறது. அது எது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த வெளிப்பாடுகள் தான் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் எதிர்நோக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தத்துக்காக எதிர்நோக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு அவரையே இந்த நாட்கள் அவருடைய வருகையை நாங்கள் நோக்கி இந்த நாட்களில் எதிர்பார்த்த வண்ணமாக இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் எல்லா விதமான காரியங்களையும் விட்டுவிடுங்கள். ஏனென்று சொன்னால், உலகமும் உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அழிந்து அற்று போகும். ஆனால் இந்த நாட்களில் நிலைத்து நிற்கிற காரியம் தேவனுடைய காரியம் ஒன்று என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அதாவது எழுதப்பட வேண்டிய இந்த நாட்கள், இந்த வெளிப்பாடுகளுக்கு இந்த நாட்கள், இந்த வெளிப்பாடுகளுக்குள்ளே பாருங்கள், இந்த நாட்களை எதிர்நோக்க வேண்டிய இந்த வெளிப்பாடுகளுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தையை இந்த நாட்களிலே பேசும்படியாகவும் எங்கள் அடியனை கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.